லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக ஆட்சியில் சார் பதிவாளர் அலுவலக எல்லை மறுவரையறை, பணியிட மாற்ற கொள்கை உள்பட 2021 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலத்தில் பல அறிவிப்புகள் வெளியானது. பதிவுத்துறை தொடர்பாக சட்டசபையில் அமைச்சர் மூர்த்தி வெளியிட்ட அறிவிப்புகளில் பல அமலுக்கு வரவில்லை. கடந்த 2023-2024 நிதியாண்டில் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அமைச்சர், அரசு நிதி வழங்காததால் புதிய அறிவிப்புகள் இல்லை என்றார். பதிவுத்துறையில் அமலுக்கு வராத அறிவிப்புகள் விவரம்: வருவாய் கிராமங்களுக்குட்பட்ட குக்கிராமங்கள் ஒரே சார் பதிவாளர் அலுவலக எல்லைக்குள் அமையும் வகையில் எல்லை சீரமைப்பு செய்யப்படும். பதிவுத்துறையில் கடந்த காலங்களில் நடந்த முறைகேடுகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும். சார் பதிவாளர் அலுவலகங்கள் அ மற்றும் இ என பிரிக்கப்பட்டு பணியிட மாற்ற கொள்கை தயாரிக்கப்பட்டு அமல்படுத்தப்படும். பதிவுத்துறை டிஐஜி மாவட்ட பதிவாளர் அலுவலகங்களில் திங்கள்தோறும் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்படும். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் 50 லட்சம் ரூபாயில் செய்து, திருமண சான்றிதழ்களில் திருத்தம் செய்ய இணைய வழியில் விண்ணப்பிக்கும் வசதி 6 லட்சத்தில் ஏற்படுத்தப்படும். பத்திரப்பதிவு நடைமுறைகள் தொடர்பாக மாவட்டந்தோறும் பொதுமக்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வு கருத்தரங்குகள் 38 லட்சம் ரூபாயில் நடத்தப்படும். சிறப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு 20,000 பேருக்கு புதிதாக ஆவண எழுத்தர் உரிமம் வழங்கப்படும். கட்டட களப்பணி மேற்கொள்ள பொறியியல் பட்டதாரிகளுக்கு களப்பணி மேற்பார்வையாளர் உரிமம் வழங்கப்படும். சங்கங்களின் ஆண்டறிக்கை தாக்கல், அபராதம் வசூலிப்புக்காக சமாதான திட்டம் செயல்படுத்தப்படும். சிறப்பாக செயல்படும் சார் பதிவாளர்களை ஊக்குவித்து விருதுகள் வழங்கும் திட்டம் 5 லட்சம் ரூபாயில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.